நண்பர்களே, களஞ்சியம் ஆப் தொடர்பான அடுத்த வீடியோவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ இந்த வீடியோ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் சம்மந்தமான வீடியோ தான். களஞ்சியம் மொபைல் ஆப் இருக்கு இல்லையா, அதை அதோடைய வெர்ஷனை 15/5/2024 மே மந்த்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க 1.20.2 அப்படிங்கிற வெர்ஷனுக்கு. அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு குரூப் மெசேஜாக நமக்கு கிடச்சிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பென்ஷனர்ஸுக்கான அப்டேட் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிக்கலாம். ஸோ முக்கியமானது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் ஒன்று என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு பென்ஷனருக்கும் எம்ப்ளாய்க்குமான ஈச்சலான்னு எடுத்துக்கலாம் போல் களஞ்சியம் ஆப்பில். அடுத்ததாக ரெண்டாவது பென்ஷனரும் லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது நோ யுவர் ஸ்க்ரீன் அப்டேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சரியாக புரியல. களஞ்சியம் ஐடி ஸ்க்ரீன் அப்டேட்டட்னு இருக்குது. ஸோ அது எனக்கு கரெக்டாக தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபோர்த்து பாயிண்ட் ஐடி டிக்ளரேஷன் வேலிடேஷனுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ரீடைரக்ஷன் URL வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓல்டு ரெஜிமா நியூ ரெஜிமான்னு செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ அந்த டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, ஓல்டு ரெஜிமுக்கு இந்த 80cc அந்த 80G அந்த மாதிரி ரூல் படி நம்ம அந்த LIC அதெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த இதுவும் ஆப்பில் கொண்டு வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்புறமா ஃப்யூச்சரில். அடுத்தது பென்ஷனருக்கான நாமினேஷன் டைப்பில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக அடுத்த 6, 7, 8 3 பாயிண்ட்டுமே பென்ஷனர் நாமினிக்கானது தான். அந்த அவங்களோட கான்டாக்ட் டைப்பு அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது 9வது பாயிண்ட்டுமே பென்ஷனர்ஸ்க்கானது தான். அது என்னென்னா, பென்ஷனருக்கான பெய்டு ரானில் ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கும் போல், அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்டது. இது எல்லாருக்குமே பயன்படும். அதாவது முன்ன அந்த அன்ரீட் நோட்டிஃபிகேஷன், அதாவது நம்ம பார்த்தப்புறமா அது அன்ரீடில் இருந்துச்சு போல், அதை ரீடில் வர மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற எம்ப்ளாய்க்கு கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் தொடர்பான அப்டேட்டு. 12வது SMS தொடர்பான அப்டேட்டு. அவ்வளோதான். இந்த 12 புது விஷயங்கள் இந்த நியூ வெர்ஷனில் 1.20.2 களஞ்சியம் ஆப்பில் நமக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மெயினாக பென்ஷனர்ஸ்க்கான இது தான். எம்ப்ளாயீஸ்க்கு அந்த ஈச்சலான்னு எடுத்துக்கலாம். அது ஒரு முக்கியமான இதாக இருக்குது. மேற்கொண்டு இதை அப்டேட் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் நார்மலாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் இதை அப்டேட் பண்ணிக்கலாம். அதையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலான்னு நினைக்கிறேன். இதை 2 மெத்தடில் நம்ம அப்டேட் பண்ணலாம் களஞ்சியம் ஆப்பை. ஒன்று நார்மலாக நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களா, இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உள்ளே போகும்பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், இதை அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கனாலே டைரெக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிடும். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஆப் வழியாக போகாமல் டைரெக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதில் போய் நீங்கள் களஞ்சியம்னு நீங்கள் டைப் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு அப்டேட் இருக்குது. இதையும் நீங்கள் இப்படி அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனப்புறமா இந்த ஆப்பில் நம்ம முன்ன சொன்ன மாதிரி அந்த அப்டேட்ஸோடு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு தொடர்ந்து களஞ்சியம் ஆப் தொடர்பான அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது சம்மந்தமான டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு இது சம்மந்தமான ஐடியாஸ் அல்லது இது இப்படி தான் வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை அப்டேட்டாக சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இப்போது இது அப்டேட் ஆகிடுச்சா? ஆனால் ஒன்று நான் போய் செக் பண்ணுறேன். பாய்.